இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதென்ன சிவா இன்னொரு சிலை? இதை எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? நேத்து நீ நம்ம டீம் ஆளுங்கிட்ட பேசினல்ல, அப்பவே பிளான் பண்ணிட்டேன். அப்போ இத மேல இருந்து கொடுத்தது நம்ம ஆளுங்க தான். ஐலி, இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எப்படியாச்சும் அந்த சிலையை எடுத்துட்டு இத மாத்தி வைக்கணும். கரெக்ட் தான், ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லையே. அதோட இந்த சிலையை யாராவது பாத்துட்டா என்ன, பசங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். சரி சொல்லு, அந்த சிலை இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? அது வந்து சிவாவும் ஐலியும் அந்த சிலையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. சிலையை நான் எடுத்தது சிவாக்கு தெரிஞ்சா அவன் என்ன அடிப்பா. அதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு டிராமாவா பண்ண. அதை மட்டும் பண்ணாம உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா யாராச்சும் நம்பியிருப்பீங்களா? ஏன்னா என் சைட்ல அவ்வளோ வீக்கு. எனக்கு அவங்களை எப்படியாச்சும் மாட்டி விடணும், அதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. மத்தபடி எனக்கு அந்த சிலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா. வேண்டாம். கபிலா, என்ன பண்ற? விடு, கையிடன்னு சொல்றேன்ல. தெரியும்டா, நீங்க தான் அந்த வேலையை பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கபிலா, நீ என்ன சொல்ற? முதல்ல அவரை விடு. என்னடா உன் பிரச்சனை? எதுக்கு நீ பாட்டுக்கு வந்து என் சட்டையை பிடிக்கிற? எனக்கு அப்பவே உன் மேல டவுட் வந்துச்சுடா. அது இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. என் கணிப்பு என்னைக்குமே தப்பானதே கிடையாது. இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர? இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? டேய், நீங்க ரெண்டு பேருமே போலீஸ் தானே? அன்னைக்கு இந்த ரூம்ல துப்பாக்கிய பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, நீங்க போலீஸ் தானே? எது அந்த பபுள் துப்பாக்கியவா சொல்ற? அது எங்க ரூம்ல இருந்ததுனால எங்களை போலீஸ்னு முடிவு பண்ணிட்டியா? டேய், நல்லா இருக்குடா. சரி, இன்னும் வேற என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்க? எல்லாத்தையும் இப்பவே சொல்லிரு. என்னது கற்பனையா? டேய், சும்மா சமாளிக்காதடா. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நேத்து கார்டன்ல இருந்த அந்த சிலை நீங்க கொண்டு வந்ததுதான் எனக்கு நல்லா தெரியும். தோ இந்த சிலையதான் நாங்க நைட்டு எங்க பேக்ல எடுத்துட்டு வந்தோம். போதுமா? இந்த சிலையா? என்ன, அந்த சிலை தான் இதுவான்னு பார்க்க போனீங்களா? யோ சத்தியமா நான் பார்த்த மச்சான். நீங்க இததான் பார்த்திருப்பீங்க. ஆமா, இந்த சிலை எது? இதுவா? ஸ்கூல் பசங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கி வச்சிருக்கோம். அது எப்படி இந்த சிலையும் குலதெய்வ சிலையும் ஒரே மாதிரி இருக்கு? ஏன், அந்த சாமி இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் குலதெய்வமா? வேற யாரும் இது கும்பிட மாட்டாங்களா? இந்த சிலை பழைய டிசைன். இந்த மாதிரி எத்தனை சிலை வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி காட்டவா? சொல்றா. ஆமா கபிலா, உனக்கே திடீர்னு இந்த சிலை மேல இவ்ளோ அக்கறை? உனக்கும் இந்த சிலைக்கும் என்ன சம்பந்தம்? இங்க கிடைச்சிருக்கிறது எங்க குலதெய்வ சிலை. அது ஒரிஜினலா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? பாரா, அது மட்டும் இல்லாம சாமி விஷயம். இந்த மாதிரி சாதாரணமா எதையும் நம்பிட முடியாதுல்ல. இல்லனா அது எங்க குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. ஓ, யோ, வாயா வெளியே வா. போ மச்சான்.
ஆ, சொல்லு ரித்திகா, எப்படி போயிட்டு இருக்கு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? நேத்து ராத்திரி எங்க வீட்டு கார்டன்ல ஒரு சாமி சிலை கிடைச்சிருக்கு. சிலையா? ஆமா, எங்க வீட்டு மாப்பிள்ள ரவி இருக்கார்ல, அவர் கனவுல சாமி வந்து நான் இந்த வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லுச்சான். அதனால நைட்டோட நைட்டா எல்லாரும் தேடி போய் சாமி சிலையை கண்டுபிடிச்சோம். வாட்? என்ன இது சில்லியா இருக்கு? இப்படி எல்லாமா நடந்திருக்கும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. இல்ல ரித்திகா, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இத்தனை நாள் இல்லாம திடீர்னு வீட்ல எப்படி சிலை இருக்கும்? ம், அதுவும் நீங்க தேடின உடனே கிடைச்சிருமா? சான்ஸே இல்ல. யாரோ எதையும் மறைக்க பாக்குறாங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இத நான் சும்மா விட மாட்டேன் ரித்திகா. நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் வச்சிடுறேன். வணக்கம். வாங்க வாங்க. என்ன விஷயம்? திடீர்னு எல்லாருமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல இந்திராணி, நேத்து உங்க வீட்ல குலதெய்வம் சிலை கிடைச்சதா கேள்விப்பட்டோம். பொதுவா இப்படி பல நாள் கழிச்சு ஒரு சாமி சிலை நம்ம கைக்கு கிடைச்சா அதுக்கு சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நாங்க எல்லாரும் சிலைய பார்த்து கும்பிட்டு போலான்னு வந்தோம். இதுதான் அந்த சிலையா? ஆமா, கும்பிட்டுக்கோங்க. என்ன, இந்த வீட்ல இவ மட்டும்தான் இருக்காளா? இதுங்க சாமி கும்பிட போறேன்னு சொன்னதும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சரின்னு தலையாட்றா. ச்சே, எத்தனை தடவை தான் இவகிட்ட சண்டை போடுறதுன்னே தெரியல. விடுங்க அத்தை. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம். சாமி கும்பிட்டுட்டோம், நாங்க போயிட்டு வரோம். சரி. ஏய், நீ எதுக்காக இங்க வந்த? ஆ? நீங்க எல்லாரும் ஏதோ சிலைய திருடிட்டு வந்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் அத எல்லாருக்கும் தெரியப்படுத்தலான்னு வந்தேன்.